தன்ராஜ், ரமேஷ்குமார், இருதயநாதன், எங்களுடைய மண்டல செயலாளர் இருவல்பட்டு குமார் மற்றும் கடலூர் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு 9 மாவட்டங்களை தவிர பல மாவட்டங்களுடைய உள்ளாட்சி தேர்தல்களுடைய அந்த பதவிக்காலம் முடிந்து போன பிறகும் இன்னும் தேர்தலும் எப்போ நடத்த போறாங்கன்னு தெரியல. அந்த 9 மாவட்டத்தினுடைய பதவி காலம் முடிந்த பிறகுதான் தேர்தல் நடக்குமா, உள்ளாட்சி தேர்தல் இல்லை குறித்த காலத்தில் நடக்குமா, எப்போ நடக்குன்ற எந்த விதமான அறிவிப்பும் இதுவரைக்கும் தமிழக அரசால் வெளியிடப்படவில்லை. ஆகவே உள்ளாட்சி தேர்தல், ஏன்னா சட்டமன்ற தேர்தலே இப்போ நெருங்கிடுச்சு, எல்லாரும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்தமாக இருக்காங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு தயாரிப்புகள் நடந்துட்டு இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. உள்ளாட்சி தேர்தல்கள் தான் ஜனநாயகத்தினுடைய அடித்தளம். இப்போ அதுக்கு நம்ம அரசியல் சட்ட அங்கீகாரமும் கொடுத்துட்டோம். முன்னாடிலாம் அரசியல் சட்டத்தில் அது அங்கீகாரம் கிடையாது. இப்போ லோக்கல் போர்டு எலெக்ஷன்ஸுக்கும் கான்ஸ்டியூஷன் வேல்யூ இருக்கு. ஆனால் இப்போ இது எங்கே நடக்க போதா, நடக்கலையா, இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நடக்குமா, இதுவரையிலும் அரசியல் கட்சிகளும் அதை பற்றி பேசுறதில்லை, அரசாங்கமும் பேசுறதில்லை. உள்ளாட்சி அமைப்புகளில் தான் ஒரு சாதாரண, அதாவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பதவி ஜனாதிபதி பதவி, அதை பிரசிடென்ட்னுவோம். அடுத்த பிரசிடென்ட் யாருன்னா கிராமத்தில் இருக்கிறவர் தான் பிரசிடென்ட்னுவோம். எது பேசிக்கோ அதையும் பிரசிடென்ட்னு சொல்லுவோம், எது ஹையஸ்ட் பவரோ அதையும் பிரசிடென்ட்னு சொல்லுவோம். ஆக ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள் தமிழகத்தில் எப்போது நடக்கும், எந்த வகையில் நடக்கும், எப்படி நடக்கும், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா பின்பா, இந்த கேள்விகளுக்கு பதிலே இல்லை. ஆகவே இது குறித்து தமிழக அரசு ஒரு தெளிவான விளக்கத்தை தர வேண்டும். அதில் ஏன் நாங்கள் குறிப்பாக இதை கேட்குறோன்னா, இந்த உள்ளாட்சி கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமை தலித் மக்களுக்கு ஏற்பட்டது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்டது. என்னன்னா, பஞ்சாயத்து துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது, ஒன்றிய குழு துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது, மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர்கள் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது, நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது, மாநகராட்சி மேயர் துணை மேயர் பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது. இப்படி இடஒதுக்கீடு மறுப்பக்கப்பட்டதே ஆயிரக்கணக்கான பதவி, ஆயிரக்கணக்கான பதவிகள் தலித் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் தரப்படாமல் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டனர். ஆகவே அந்த நிலையில திருப்பி வர தேர்தலாவது இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் எந்த விதமான விளக்கமும் இதுவரையில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இல்லை. ஆனால் சமூக நீதி பேசுகிறாங்க, திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், கேரளாவில், ஏன் வட மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலும் இந்த துணைத் தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீட்டு முறை இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. ஆனால் இங்கே தான் சமூக நீதி பேசுகிறாங்க, இது பெரியார் மண்ணு சொல்கிறாங்க, இது திராவிட மண்ணு சொல்கிறாங்க, திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இல்லை. இதுக்கு இதுவரையில் தெளிவான விளக்கமே தமிழக அரசிடமிருந்து இல்லை. இந்த பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவதா, இன்னைக்கு கூட ஒரு துப்புரவு தொழிலாளி சென்னையில் கண்ணகி நகரில் பெருக்கி கொண்டிருக்கிற போது மின்சார பாதிப்புக்கு உள்ளாகி இறந்துபட்டிருக்காங்க. உடனே அவர்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் மின்சார வாரியம் இழப்பீடு தொகை ஒன்று கொடுத்துருக்கு. இதுவெல்லாம் வெறும் என்ன, உயிரினுடைய விலை பணம் தானா? இந்த உதவித்தொகை ஏற்கக்கூடியது தான். அவங்க பொருளாதார ரீதியான வசதி குறைவுக்கு இது ஏற்கக்கூடியது தான். ஆனால் ஒரு உயிருடைய விலை இப்படித்தானா? இது தொடர் கதையா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டில்
500க்கு மேற்பட்டவர்கள் இப்படி துப்புரவு பணியில் இருக்கிறவங்க, சாக்கடை வாடுற பணியில் இருக்கிறவங்க, தூர் வாடுற பணியில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் தனியாரிடமோ இப்படி 500க்கு மேற்பட்டவர்கள் கடந்த 4 ஆண்டு காலத்தில் இறந்துருக்காங்க. இது இவ்வளவு பேர் சாவுறதுங்கிறது 10 வருஷம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது போதுமானதா? நியாயமானதா? நேர்மையானதா? முறையானதா? என்ன இந்த தொழிலுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? தூய்மை பணியாளர்னு தமிழ்ல அழகா சொன்னா போதுமா? இல்ல மோடி சொல்ற மாதிரி இன்னும் ஒரு படி மேல போய் தூய்மை மருத்துவர் அப்படின்னு சொன்னா நீங்க பேரை மட்டும் கௌரவமா சொல்லி தூய்மை பணியாளர், தூய்மை மருத்துவர் அப்படின்னு சொல்லி வாரணாசியில் கொண்டு போய் மோடி, பிரதமர் மோடி அங்க வாரணாசியில் போய் ஒரு முறை 4 துப்புரவு பணியாளர்களை வச்சு அவர்களுக்கு நான் பாதாபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு அவருடைய கால்களை கழுவினேன், ஊரெல்லாம் சுத்தப்படுத்துவருடைய கால்களை கழுவினேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து போட்டா போதுமா? இதெல்லாம் ஒரு ரெமிடியா? இதெல்லாம் ஒரு தீர்வா? நிரந்தர தீர்வா? அதனாலதான் நாங்க சொல்றோம், பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த சட்டத்தை நீங்க தான் மாத்தினீங்க. நீங்க இந்த சுதந்திர இந்தியாவுடைய சட்டத்தை நான் கேட்கல. பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டம் இருக்க, எங்கெல்லாம் அரசாங்க நிறுவனமோ பொது நிறுவனமோ இல்ல அரசாங்கமோ எங்கெல்லாம் 50 பேர் பணியாற்றுகிறார்களோ அங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களை தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பிரிட்டிஷ் காலத்து லேபர் ஆக்ட் யார் திருத்தம் கொண்டு வந்தது? இப்ப இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் மேயரா இருந்தப்பதான் சென்னை கார்பரேஷனுக்கு திருத்தம் கொண்டு வந்தாங்க. சென்னை மாநகராட்சி நீங்களாக, இப்போ எல்லா மாநகராட்சியும் நீங்களாக. இந்த கடலூர் மாநகராட்சி ஆனா இங்கேயும் நீங்களாக தான், எல்லாம் நீங்களாக, எல்லா நகராட்சியும் நீங்களாக. துப்புரவு பணின்றதே கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். ஒப்பந்தம் பண்ணி ஓனிக்ஸ் நிறுவனம் சிங்கப்பூருக்கு நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணாங்க. அவர் சிங்கப்பூர்ல இருந்து ஆள் கூட்டு வந்தாரு. சிங்கப்பூர்ல இருந்து பன்னாட்டு கம்பெனி, பன்னாட்டு நிறுவனம் அங்கிருந்தா கூட்டு வந்தாங்க. இங்க தெரு கூட்டுறதுக்கு இங்க இருக்கிறவங்களை வச்சாதான், இதே ஆளுங்களை வச்சுதான் வேலை வாங்கினாங்க. இப்ப கொடுத்துருக்கீங்களே நீங்க ஆந்திராவில் ராம்கி நிறுவனத்துக்கு, ராமிரெட்டி அவருக்கு இப்ப நிறைய, அவர் தான் இங்க ஒப்பந்தம் எடுத்திருக்காரு. இந்த துப்புரவு பணி தமிழ்நாட்டில் அவர் தான் நிறைய எடுத்திருக்காரு. அவர் என்ன ஆந்திரால இருந்தா கூட்டு வந்திருக்காரு? அப்பவும் அதே ஆளுங்க தானே, அதே பணியாளர்கள் தானே. அவங்களை ஏன் நிரந்தரமாக்க மாட்டேறீங்க? அவங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேறீங்க? நிரந்தர பணிங்கிறது ஒரு உத்தரவாதம் இல்ல. சரி, ஒரு எம்ஏ படிச்சுட்டு ஒருத்தன் துப்புரவு பணிக்கு போனான்னா, நாளைக்கு அவன் அந்த ஒரு தாலுகா ஆபீஸ்ல துப்புரவு பணியில் இருந்தான்னா அவன் தாசில்தாரா வர முடியாது. ப்ரொமோஷன்ல போனா ஒரு கிளர்க்கா போறவன் ஆவறான்ல. துப்புரவு பணியிலே ஒரு எம்ஏ படிச்சு சேர்ந்தான்னா சேரட்டும். இன்னைக்கு அப்ளிகேஷன் செக்ரட்டரியேட்ல துப்புரவு பணிக்கு, தற்காலிக பணிக்கு ஆள் கேட்டா எவ்வளவு விண்ணப்பம்? பிஇ படிச்சுவேன், எம்ஏ படிச்சுவேன், 4 பேர் பிஹெச்டி படிச்சுவேன் விண்ணப்பம் போட்டிருக்கான். ஆனால் சேர்த்துக்கோ, பர்மனண்டாக இருந்தா அவன் தாசில்தார் வரைக்கும் வருவான்ல. ஏன் ஆக்க மாட்டீங்க? யாரு இப்ப அவங்க அவங்க அந்த பணியே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களே. அப்ப அவங்க அந்த பணியை தான் செய்யணும், நீங்க தான் திணிக்கிறீங்க. நீங்க தான் அவர்கள் அந்த பணியே செய்யணும்னு திணிக்கிறீங்க. இப்படியே செய்யணும், ஒப்பந்த அடிப்படையிலேயே கூலிக்காரர்களாவே இருக்கணும். அது கூட ஒரு தொழில் அங்கீகாரம், கூட ஒரு தொழில் அங்கீகாரம் இருக்கணும் இல்ல. நான் கேட்கிறேன், அவங்க அந்த பணியே செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்களே. நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. நான் கேட்கிறேன், அர்ச்சகர் பயிற்சி பள்ளி வந்தாச்சு, அர்ச்சகர் கல்லூரி வந்தாச்சு, அர்ச்சகர் பணி நியமனத்துக்கு சட்டம் வந்தாச்சு. எத்தனை கோயில்ல தாழ்த்தப்பட்டவர் நீ அர்ச்சகரா போட்டிருக்க? இத்தனை சட்டங்கள் பயிற்சி பள்ளி, பயிற்சி கல்லூரி, அப்புறம் பயிற்சி பெற்று ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு மேல மாணவர்கள் வந்துட்டாங்க, பயிற்சி பெற்ற மாணவர்கள், வேத ஆகம பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் எத்தனை இடத்துல அவர்கள் அர்ச்சகர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க?
ஒரு 10 பேரை போட்டு போட்டோ எடுத்து போட்டா போதுமா? தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்கு? நீங்க எத்தனை ஆயிரம் கோயில் இருக்கு? அந்த கோயில்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு? முடிஞ்சதா? அர்ச்சகர் பணி போட முடிஞ்சதா? நீதான் இப்ப பயிற்சி இல்லைன்னு பயிற்சி கல்லூரி வச்சாங்க, அவன் பயிற்சி பெற்றிருக்கான். எப்படி அர்ச்சனை பண்ணணுன்றது பயிற்சி பெற்றிருக்கான். வேலை தர மாட்டீங்களே, அதுவும் தர மாட்டீங்க, இதுவும் நிரந்தரமாக்க மாட்டீங்க. அப்புறம் எங்க சமூக சமத்துவம் சமூக நீதி வரும்? நீங்க தான் திணிக்கிறீங்க, இதே வேலை தான் செய்யணும், அவன் அதே வேலை தான் செய்யணும்னு. யார் திணிப்பது? அரசாங்கத்தினுடைய சொந்தமான கோயில் தானே, அரசாங்கத்துக்கு சொந்தமான கோயில் தானே, இந்து அறநிலையத்துறை தான் இருக்கு. பண்ணுங்க, அப்போ உங்க வாதத்தை நான் ஏத்துக்கலாம். ஆகவே இது மட்டுமா? நீங்க தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி அவங்கள தான் நம்ம கேட்கணும். தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? எவ்வளவு பணியிடங்கள் வெற்றிடங்கள் இருக்கு, அதுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு நாங்கள் கணக்கெடுத்து அதுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அது கண்டறிந்து பட்டியலிட்டு 2 ஆண்டு காலத்தில் நாங்கள் பணி நியமனம் செய்வீங்களே. 4 ஆண்டு ஆயிடுச்சே, 4 ஆண்டு ஆயிடுச்சே. இன்னும் 6 மாதத்தில் நீங்க பண்ணாதானே உண்டு. அதுக்கப்புறம் தேர்தல் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாத. 4 ஆண்டு காலமா பண்ணீங்களா வாக்குறுதியில? இப்ப எப்படி இந்த துப்புரவு பணியை நாங்க கேட்கிறோமே, இது கூட நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி தான். நாங்க வந்தா துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரமாக்குவோம்னு ஆக்கலையே. அப்ப வாக்குறுதி தந்தப்ப தெரியலையா? இப்பவும் அந்த இந்த பணியாளர் இப்போ ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி 900க்கும் மேற்பட்ட துணை தாசில்தார் பதவி போட்டிருக்காங்க. ப்ரமோஷன், ரிசர்வேஷன் ப்ரமோஷன் கொடுக்கணும், ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும். நீங்களும் அந்த கொள்கையை ஆதரிச்சிருக்கீங்க, உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்கு. பண்ணலையே. 950 பேர் இல்ல, ஒரு 100 பேர் துணை தாசில்தார் ஆயிருந்தா அவங்க ஆர்டிஓ அளவுக்கு வந்திருப்பாங்களே. ஒரு 50 பேர் அதுல ஐஏஎஸ் வந்தாலும் வந்திருப்பாங்களே, கிடைச்சிருக்குமே. தரலையே ப்ரமோஷன்ல. 950 பேருக்கு இப்ப போட்டீங்களே, 20 நாளுக்கு முன்னாடி பரிந்துரை பண்ணிருக்கீங்களே, போடலையே. இதே மாதிரிதான் சாதி ஆணவ படுகொலைக்கு நாங்க கட்டாயம் தடுப்பு சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க, தேர்தலில் வாக்குறுதி தந்தீங்க, செஞ்சீங்களா? இப்போ எது அதுக்கு பிரச்சனை? தடை உங்களோட இருக்கிற காங்கிரஸ் கட்சி இதை செய்யணும்னு, உங்களோட இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சி இதை செய்யணும்னு, உங்களோட இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இதை செய்யணும்னு, உங்களை ஆதரித்து இருக்கிற திராவிட கழகம் இதை செய்யணும்னு. எதுக்கு? உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும்னு, மாநில அரசுகள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்து, இதுக்கு மேல என்ன வேணும்? யார் தடை? மக்களும் கேட்கிறாங்க. தொடர்ந்து இந்த படுகொலைகளும் நடக்குது, பல உயிர்கள் போகுது, பாதுகாப்பு வேணும்னு கேட்டா என்ன தடை? ஏன் செய்ய மறுக்கிறாங்க? ஆஹா, மாநில அரசு இதை செய்ய முடியாது. இப்ப ராஜஸ்தான்ல ஒரு மாநில அரசு செஞ்சிருக்காங்களே, அது திராவிட மாடலா? ராஜஸ்தான்ல ஒரு மாநில அரசு செய்யறாங்களே, அது திராவிட மாடலா? திராவிட மாடல் சொல்லிட்டு இன்னொரு மாநில அரசு முடிந்தது, உங்களால் எப்படி முடியாமல் போனது? இந்த கேள்வியெல்லாம் எழுது இல்ல. அரசாங்கம் இதற்கெல்லாம் பதில் சொல்வதில்லை. இந்த கேள்விக்கெல்லாம் விடையே இல்லை. மக்கள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்வார்கள். இது எங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் நான் சொன்னது. இனி நீங்க ஏதாவது ஐயம் இருந்தால், எங்கள் கட்சி கொள்கை அரசியல் நிலைப்பாடு ஐயம் இருந்தால் கேட்டா நான் பதில் சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு சிஎம் போய் மாமா அங்கிள்ன்றாரு. ஐயா, தமிழக விஜய் மேடையில் பேசும்போது சிஎம் மாமான்னு சொல்ற அங்கிள்னு பேசினாரு. அதை பத்தி நான் கேட்கிறேன். அவர் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு.
ஆங்கிலம்ன்றது தமிழில் புழங்கி போன ஒரு மொழியாகவே ஆகிப்போச்சு. ஆங்கில கலப்பிடம் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த நகரத்தில் போய் வெளியில் போய் பேருந்துன்னு கேட்டால் ஒரு கிராமத்துக்காரருக்கே தெரியாது. தெரியுமா? எப்போங்க இந்த பேருந்து வரும்னு கேட்டால், எப்போங்க இந்த மகிழுந்து எங்கே போகுதுங்க? பேருந்துன்னா பஸ்ஸு, மகிழுந்துன்னா காரு. மகிழுந்துன்னு நான் போய் கேட்டேன்னா, என் மகிழுந்துங்க நிறுத்தியிருந்தேனே என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன்னா, மகிழுந்தா அது என்னன்னு கேட்பான். அந்த அளவுக்கு ஆங்கிலம் பரவிடுச்சு. இப்போ இங்கே இருக்க இதுக்கு என்ன தமிழில்? பெஞ்ச் தான். யாருக்காவது தமிழில் தெரியுமா? நான் அவங்க கிட்ட பார்த்து இந்த விசு பலகை எங்க தயாரித்தீங்க? விசு பலகை அது என்ன சார்? அது எங்க ஹோட்டல்ல எல்லாம் இல்லை சார்னுவாங்க. ஆங்கிலம் அப்படி 200 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி எதை செஞ்சதோ இல்லையோ இந்த மொழியில் அவ்வளோ கலப்பை செஞ்சுட்டுது. குழந்தை பிறந்தப்பவே டேடி மம்மின்னு தானே சொல்லித்தரோம். குழந்தை பிறக்கிறப்பவே டேடி மம்மின்னு தானே சொல்லித்தரோம். இது கலைஞர் தலைமுறை இல்லையே, இது விஜய் தலைமுறை இளைஞர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் கல்லூரி காலத்திலே மாண்புமிகு முதலமைச்சருடைய மகனோட படித்தவர் அதே கல்லூரியில். அந்த உணர்வோடு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை, அது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாதுன்ற அவருடைய தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுக்கிறோம். தமிழ்ல தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கின்னு பேசலாம். இல்ல, இது ஒரு பெரிய தவறு, ஒரு பெரிய அரசியல் குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வளர்ந்து வருகிற ஒரு இளைஞர், அவர் டாடி மம்மின்னு கூப்பிட்டு பழக்கப்பட்ட தலைமுறையிலிருந்து வந்தவர், பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்ட தலைமுறையிலிருந்து வந்தவர். இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக்க கூடாதுங்கிறேன். இது இப்பதான் அவர் மேடையில பழகிறார். இல்ல, இப்போ அம்மாவே ஒரு காலத்துல இந்த மோடியை பார்த்து சொன்னாங்க, மோடியா இந்த லேடியான்னு. ஆங்கிலத்தில் தான் சொன்னாங்க. அதனால இந்த ஆங்கில பயன்பாடு என்பது பிரதமர் வேட்பாளராக இருந்தப்ப மோடி சொன்னாங்க பிரதமருக்கு. இது ஒரு அரசியல் குற்றம் இல்லை. அவருடைய கொள்கையில அவருடைய வேற ஏதாவது அவர் எடுத்து வைத்திருக்கிற பிரச்சனைகளை குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை பத்தி சொல்லுங்க, நானும் உங்களோட சேர்ந்து விவாதிக்கிறேன். இது ஒரு மொழி வார்த்தை, அதுவும் தமிழ்ல புறையோடி போனது. தமிழ்ல இருக்கிற எல்லாமே தமிழா என்ன? ஏங்க நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஸ்டாலின் தமிழ் பேரா? தமிழ் பேரா? அது வேற, இது வேற. என்ன அது வேற இது வேற? தமிழ் பேரா அது? இல்ல, அவருக்கு தமிழ் பேரா இல்ல.